தஞ்சாவூர் எல்லையம்மன் கோவில் தெரு கிருஷ்ணராயர் சந்து பகுதியை சேர்ந்தவர் பாலமுருகன். இவருக்கு தற்போது 57 வயதாகிறது. இவர் திருவையாறு அரசு இசை கல்லூரியில் 1991ஆம் ஆண்டு மிருதங்கத்தில் டிப்ளமோ பெற்றுள்ளார். தனது வித்தியாசமான குரல் இசையால் லய வாத்தியங்களான தவில், மிருதங்கம், கஞ்சிரா, முகர்சிங், வயலின், சாக்சபோன், கொன்னக்கோல், வீணை போன்ற இசைக்கருவிகளின் இசையைப் போன்று இசைக்கருவிகள் இல்லாமல் தனது குரல் மூலம் வாசித்து அசத்தி வருகிறார். பிரபல தவில் வித்வான் அரித்வாரமங்கலம் A.K. பழனிவேல் இவரது திறமையை பார்த்து குரலிசை வாத்திய நிகழ்ச்சியில் பாட அப்போது அறிமுகப்படுத்தி உள்ளார். பின்னர் அதனைத் தொடர்ந்து கடந்த 30 ஆண்டுகளாக தனது குரல் இசையால், லயவாத்திய இசையை தனித்திறமையால் மேடை நிகழ்ச்சிகள் மற்றும் கோவில் விழாக்களில் பாடி அசத்தி வருகிறார். இவரது திறமையை பாராட்டும் வகையில் பல்வேறு அமைப்புகள் அரசு சார்பில் பாராட்டு சான்றிதழும் ஒரு சில விருதுகளும் பெற்றுள்ளார். நான் தஞ்சாவூர் பாலமுருகன் குரலிசை வாத்திய கலைஞர் பேசுகிறேன். நான் திருவையாறு அரசு இசை கல்லூரியில் படித்து பட்டம் பெற்று அதனுடைய அடிப்படையில் சங்கீத இசைக்கருவிகளான தவில், மிருதங்கம், கஜ்ரா, முகர்சிங் போன்ற பல்வேறு வாத்திய கருவிகளை எல்லாம் எந்த கருவிகளுமின்றி என்னுடைய குரல் மூலமாக அந்தந்த இசைக்கருவிகள் வாசித்து ஒரு புதுமையான நூதன லயவாத்திய நிகழ்ச்சியாக நான் நடத்தி கொண்டிருக்கிறேன். நான் சாதாரணமாக ஓய்வாக இருக்கும்போது இப்படி வாய்ச்சி பார்க்குறது, அது நான் சிறு வயசுலேருந்தே இப்படி வாய்ச்சி பார்த்து எனக்கு அதில் அப்படி வாய்ச்சி இந்த வாத்தியங்கள் எனக்கு குரலில் வந்திருக்கு. தனது குரல் வளத்தால் இசையை வாசிக்கும் பாலமுருகனுக்கு மத்திய மாநில அரசுகள் உயரிய விருது வழங்கி சிறப்பிக்க வேண்டும் என இசை கலைஞர்கள் எதிர்பார்க்கின்றனர். என்னுடைய கலைஞர்களுக்கெல்லாம் என்னன்னாக்கா கவர்மெண்ட் அரசு சார்ந்த சில விருதுகள், அதே போல் அரசு சார்ந்த விழாக்களில் இசை நிகழ்ச்சி நடத்துறது போல் இன்னும் பல விதமான வாய்ப்பெல்லாம் அரசாங்கம் எங்களுக்கு வழங்கணும்.